இதான் மக்கா நம்ம கத்திரிக்காய் தோட்டம். என்னென்னா இது ரொம்ப சின்னதாக இருக்குது. காயெல்லாம் காய்க்குது. அப்புறம் இதில் நிறைய புழுப்பொடி போட்டிருக்கேன். புழுக்கள் அதிகம் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த கத்திரிக்காயில் உள்ள பூக்களெல்லாம் வெட்டி தள்ளிடுது. அதனால் இப்போ புழுப்பொடி போட்டுட்ருக்கேன். அப்போ கொத்து கொத்தாக பிடிச்சிருக்கு பூ. தெரியுதா உங்களுக்கு? ஒரு ஒரு இதுலேயும் 3 4 பூ பிடிச்சிருக்கு. பார்த்தீங்களா? இப்போ எனக்கு முதல்ல தெரியாது. நான் ஒன்றுமே புழுப்பொடி ஒன்றுமே போடலை. இப்போ வழுதுனங்காய் பார்த்திங்கன்னா, வழுதுனங்காய் அதே மாதிரி தான். வெள்ளை கலர் பூ வழுதுனங்காய். சரியா? தெரியுதா? அப்போ இன்னும் ஒரு கத்திரிக்காய் தெரியுதுங்களா? நிறைய கத்திரிக்காய் எல்லாம் பறித்து நிறைய பேருக்கு கொடுத்தேன். பார்த்தீங்களா? இந்த ஓட்டை உடசலாக இருக்கிறது எல்லாமே புழுக்கள் வந்து சாப்பிட்றதாகும். அதனால் அதுக்கு எல்லாமே புழுப்பொடி போட்டு விட்ருக்கேன். புழுப்பொடினா சாதா இது. அப்போது என்ன இருக்குது, அப்போ இதுலேயும் எல்லாம் போட்டுட்ருக்கேன். இனி கத்திரிக்காய்க்கு ஒரு புழுவுமே வராது. நமக்கு நல்லா இருக்கிறது கத்திரிக்காய். என்ன ஒரு மூடு, அண்ணா ஒரு மூடு, வழுதுனங்காய் 2 3 மூடு நிற்குது.